பாய் வீட்டு ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டான கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். மாங்காய் கத்திரிக்காயை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்க இல்லையா, குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி வந்து நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துட்டு அதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக அரைச்சி தேங்காய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 வெங்காயம், 1 தக்காளி போல் இது எல்லாத்து கூடயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த மாங்காவை கத்திரிக்காவை இது கூட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா இந்த எண்ணெயோட வதங்கணும். எனக்குன்னே வருவீங்களாடாங்கிற மாதிரி இந்த கடாய் நமக்கு பத்தலை, சரின்னு சொல்லிட்டு நான் வேறு கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், மாற்றியாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நான் இது கூட ஒன்றா சேர்த்துக்கிறேன். நம்மளோட சேனலில் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிற ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு 6 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். எல்லாமே வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீனி சேர்க்குறேன். நீங்கள் சீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன் டைம் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே ரைத்தா மட்டுமே வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி கத்திரிக்காய் பச்சடி ஒன் டைம் செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும்.